வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்நாக், ஆனால் செம்ம டேஸ்டியான ஒரு ஸ்நாக்கு. நம்ம டீ கடைகளில், சினிமா தியேட்டர்கள் எல்லாம் சாப்பிட்ருப்போம் இந்த முட்டை போண்டா. செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த சூப்பரான முட்டை போண்டா தான் எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க டிலே பண்ணாமல் இந்த செம்ம டேஸ்டியான முட்டை போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்யலாம்னா இந்த முட்டையை நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். நம்ம இன்னைக்கு பாதி முட்டையாக போட்டு தான் போண்டா பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா முழு முட்டையாகவும் செய்யலாம். ஆனால் அப்படி செஞ்சால் என்ன பிரச்சனைனா சம்டைம்ஸ் முட்டை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நிறைய எண்ணெய் விட்டு நீங்கள் பொரிக்கணும். அதனால் நம்ம இன்னைக்கு பாதி முட்டை போட்டு நம்ம போண்டா செய்யலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா முட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க 2ஆ. இப்போ நம்ம முட்டை போண்டாக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த 1/2 கப் கடலை மாவு இதில் சேர்த்திக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இதில் எவ்வளோ கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து சமையல் சோடா, ஒரு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா சேர்த்திக்கோங்க, சோடாப்பு. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். நம்மளோட ரெகுலர் பஜ்ஜி பேட்டரை விட இது கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு முட்டையில ஒட்டும், இல்லைன்னா முட்டையில ஒட்டாது. அதனால முதல்ல நல்லா கட்டி இல்லாம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு திக்கான பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நம்ம நார்மல் பஜ்ஜி பேட்டரை விட இது வந்துட்டு கொஞ்சம் திக்கா இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா முட்டை வந்துட்டு அந்த ஒரு வளவளப்பான மேல தன்மை இருக்குல்ல, அதனால கோட்டிங் வந்துட்டு கரெக்டா பிடிக்காது. அதனால கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த முட்டைக்கு மேல என்ன செய்யலாம், நம்ம கொஞ்சமா உப்பு தூவிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்க பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் போடணும். அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா தண்ணி விட்டுரும் முட்டையில. இதுக்கு மேல கொஞ்சமா சில்லி ஃபிளேக்ஸ் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா பெப்பர் பவுடரும் மேலே தூவி விட்டுலாம். இது வந்து முட்டை ஒரு மாதிரி பிளாண்டா இருக்கும்ல, அதுக்காக வேண்டி நம்ம இது போடுறோம். இப்போ எண்ணெய் சுட வச்சிருக்கேன் டீப் ஃப்ரை பண்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டையை இந்த பேட்டர்ல டிப் பண்ணி நம்ம போட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு அதை நம்ம எடுத்து இந்த எண்ணெயில போட்டுடலாம். இப்போ இதை வந்துட்டு அடுத்த சைட் டர்ன் பண்ணி விடுங்க. நான் வந்து இந்த மாதிரி குட்டி வடைச்சட்டி வச்சிருக்கிறேன். எதனாலன்னா எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். இதில் நம்ம ஈஸியாக முழுகி வேகும். அதுக்காக வேண்டி இப்போ இது மாதிரி 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்க, செம்ம சூப்பரான முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். நம்மளோட குண்டு முட்டை போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். முட்டை போண்டா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். தேவைப்பட்டா சாஸோ இல்லைன்னா கோகனட் சட்னியோ வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இந்த முட்டை போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.